Hello friends, welcome to Perfect Tuition Center YouTube channel. நம்ம தமிழ்ல யூனிட் 1ல அடுத்தடுத்து இலக்கண டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மயங்கொலிகள் பத்தி பார்ப்போம். நிறைய பேருக்கு மயங்கொலிகள் தெரிஞ்சிருக்கலாம். மயங்கொலிகள் அப்படின்னா என்னன்னா நா ந ந ல ல ல ரா ர இது மூணு தான் எனக்கு மயங்கொலிகள். எல்லாருமே எல்லா நாவையும் ஒரே சவுண்ட்ல தான் படிப்போம், எல்லா லாவையும் ஒரே சவுண்ட்ல தான் படிப்போம். ராவுக்கும் நம்ம வித்தியாசம் தெரியாம தான் படிப்போம். ஸோ இது மூணுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்குரிய வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி நம்ம வாசிக்கணும் உச்சரிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டாபிக்ல கிளியர் ஆயிடும். ஸோ இதுல நாங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருவோம் அப்படின்னா மனம் மனம் இந்த மனம் வந்து எனக்கு மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மனம் வந்து எனக்கு நறுமணம் அல்லது திருமணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, எந்த லாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம இதுல வந்து பிறப்பு இந்த எழுத்துக்களுடைய பிறப்பு முறை பார்ப்போம். ஸோ இதுக்குரிய அவுட் சோர்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் பிடிஎஃபா கொடுக்குறேன். நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அதில் வரும். இப்போ இந்த வீடியோல இதனுடைய பிறப்பு முறை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நாவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எனக்கு வாயின்னு வச்சுக்கணும். இது எனக்கு வாய். ஸோ இந்த வாயில எனக்கு இது வந்து நாக்கு. இந்த நாக்கு வந்து இது வந்து எனக்கு பல். இந்த நால இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நா எங்க பிறக்கும் அப்படின்னா இந்த நாக்கு வந்து இந்த பல்ல தொடுறதுனால பிறக்கக்கூடியது நா. அதாவது மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி, மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுறதுனால பிறக்கக்கூடியது நா. ஸோ இதை அடுத்து வரும்போது பார்ப்போம். அடுத்தது நா, இந்த நாவை பத்தி பார்ப்போம். இது வாயின்னு எடுத்துக்கிட்டோம், இது பல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாக்கு இந்த மேல்வாய் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். மேல்வாய் அன்னம், மேல்வாய் அன்னத்தின் முதற் பகுதியே அதுல பிறக்கக்கூடியது நா. அடுத்தது இது வாயி இது பல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதி அதுல பிறக்கக்கூடியது நா. இப்போ இது மூணுக்கும் வெவ்வேறு பேர் இருக்கு. என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நாவுக்கு பேர் வந்து டன்னகரம். எதனால டன்னகரம்? மெய்யெழுத்துக்கள்ல எனக்கு இட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதை டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உங்களுக்கு கெஸ் இருக்கும். இந்த நகரத்துக்கு பேர் வந்து ரன்னகரம். இந்த நகரத்துக்கு பேர் வந்து தன்னகரம். இது மூணுத்துக்கும் ஒரு வெவ்வேறு பெயர் இதுதான், தன்னகரம், ரன்னகரம், நன்னகரம். இது ரெண்டையும் இது மூணையுமே நம்ம எதுல பார்த்திருப்போம்? இனவ எழுத்துக்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ டாவுக்கு அடுத்து அந்த நண்டு அப்படின்ற வார்த்தையில எனக்கு அதுக்கு முன்னாடி இன்னும் வந்துச்சு. ரா மன்றம் அப்படின்ற வார்த்தையில எனக்கு நா வந்துச்சு.
பந்து அப்படின்ற தாவுக்கு முன்னாடி எனக்கு இந்து வந்துச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம இனவெழுத்துக்கள்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து லகர லகர வேறுபாடு பார்ப்போம். அடுத்தது லா லா ல. நமக்கு நான் மாதிரியே இந்த லா வந்து எனக்கு பல்லினுடைய அடிப்பகுதியே தோணும். ஆனா அதுக்கு நுனி இதுக்கு இந்த நாக்கு இப்படி இருக்குன்னா இந்த இந்த பட்டையா நமக்கு தொடுற மாதிரி பிறக்கிறது தான் எனக்கு என்னதுன்னா லா. அதாவது நாக்கின் ஓரங்கள் தடித்து பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பது எனக்கு லா. அடுத்தது இதே பிக்சரு, இது பல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாக்கு வந்து நமக்கு நாய் இருக்கு இல்லையா, 3 சுழி நாக்கு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரியே எனக்கு பிறக்கிறது தான் என்னது லகரம், இந்த லகரம். சோ நாக்கின் ஓரங்கள் தடித்து மேல்வாய் அன்னத்தின் அன்னம் நடுப்பகுதி அதை தொடுறதுனால பிறக்கக்கூடியது லா. அடுத்து நமக்கு தெரியக்கூடிய அந்த சிறப்பு லகரம், இது எப்படி அப்படின்னா இது வாயி இது பல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து வருடி உள்ள கொண்டு போகணும். நாக்கு வந்து வருடி கொண்டு போகணும். இந்த சைடா கொண்டு போறனால வருடுவதால் பிறப்பது மேல்வாய் அன்னத்தை உள்நோக்கி வருடுவதால் பிறப்பது வந்து லகரம். இப்போ அதற்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயரை பத்தி பார்ப்போம். இப்போ இந்த லாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பார்க்கிறதுக்கு வா மாதிரியே இருக்கனால இந்த வகர லகரம், வகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த லா, இந்த லா பார்க்கிறதுக்கு எனக்கு நா மாதிரியே இருக்கனால இத நகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். நகர லகரம். அடுத்தது இந்த லா, இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இது பார்க்க மா மாதிரியே இருக்கனால மகர லகரம், மகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது லகர லகர வேறுபாடு முடிஞ்சிருச்சு. அடுத்து லகர லகர வேறுபாடு. ரா ரா. இந்த ரா எப்படி பிறக்கும் அப்படின்னா இது வாயி, இது பல்லு, இந்த நுனி மேல்வாய் அன்னத்தின் முதற் பகுதியை வருடுவதால் பிறப்பது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். மேல்வாய் அன்னத்தின் முதற் பகுதி. அடுத்தது அதனால பிறக்கிறது ரா. அடுத்து சிறப்பு ரகம், இது பல்லு, இது எப்படி லா மாதிரி அந்த பொதுலா சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை தொடுறதுனால பிறக்கிறது எனக்கு சிறப்பு ரகம். அதாவது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி எனக்கு ரகரம் பிறக்குது. சோ இதுக்குரிய பெயர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எனக்கு நமக்கு தெரியும் வல்லின ரகரம். வல்லின ரகரம்.
இது வந்து எனக்கு இடையினர் அகரம். ஸோ இது வந்து எனக்கு மயங்கொலிகள் பார்த்துட்டோம். ஸோ இதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கு. அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்ல கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும், மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கொடுக்குற இந்த நம்பருக்கு குரூப் 4 அப்படின்னு மெசேஜ் போடுங்க. ஸோ இந்த நம்பருக்கு குரூப் 4 அப்படின்னு மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் மெட்டீரியலை அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம கொடுக்குறதா சொல்லியிருந்த அந்த குவிஸஸும் அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேர்ன் டுடே, லீட் டுமாரோ. தேங்க்யூ.